நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பாஸ்ட்லேயே வாழ்வோம். சின்ன வயசில் எனக்கு இப்படி நடந்துருச்சு, 20 வயசில் வந்து என்னை இப்படி பண்ணிட்டாங்க, இல்லை 25 வயசில் என்னை ஏமாற்றிட்டாங்க, இல்லை 30 வயசில் இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது பண்ணலைன்னா என் லைஃப் மாறி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமில் வந்து ஒன்று நம்ம மற்றவங்க மேலே கோவப்படுவோம், எனக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம மேலேயே கோவப்பட்டுப்போம், நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவம் மாறி மாறி வரும். இந்த பாஸ்ட்டுங்கிறது ஒரு டெட் ரேட் மாதிரி. ஒரு ரூமில் வந்து ஒரு இறந்து போன எலி இருந்துச்சுன்னா அது எவ்வளோ வந்து ஸ்டிங்க் பண்ணுமோ, ஒரு சஃபகேட் ஆகும், அந்த நாத்தத்தில் நம்மளால் இருக்கவே முடியாது. அதுதான் பாஸ்ட்டு. அதில் நீங்கள் பர்ஃப்யூம் அடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், அந்த ஸ்மெல் போகாது. ஒன்லி வே டு கெட் ரிட் ஆஃப் த ஸ்மெல் இஸ் அந்த இறந்து போன எலியை வந்து தூக்கி போடுறது தான். பாஸ்ட்டில் நடந்ததை எப்போ நம்ம தூக்கி போடுறோமோ அப்போ தான் நம்ம வந்து ஆக்சுவலி லைஃப்பை வந்து ஃபுல்ஃபில்டாக வாழ முடியும். ஸோ பாஸ்ட் பற்றிங்கிற தாட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். வந்த உடனே இம்மீடியட்டாக வந்து ஓகே இது வந்து நம்மளுக்கு யூஸ்லெஸ்ஸான ஒரு தாட்டு, பாஸ்ட்டை மாற்ற முடியாது, நடந்தவை அப்படின்னு அதை மறந்துட்டு நம்ம ஃப்யூச்சரை நோக்கி ப்ரெசண்ட்டில் வாழ்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயம்.